ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருநாமம் 45. மைத்திலி. மைத்திலி தன் மணவாளா என்னும் இடத்தில் குலசேகர ஆழ்வார் சீத்தையை மைத்திலி என்று குறிப்பிடுகிறார். மிதிலை தேசத்தின் இளவரசி, அதனால் மைத்திலி என்று பெயர் பெற்றாள். அந்த தேசத்தில் பிறப்பினால் அவள் கருணை நிறைந்தவளாக இருந்தாள். அவள் அசோகவனத்தில் சிறையிருந்த போது அங்கே இருந்த அரக்கிகள் அவளை ராவணனுக்கு பணியும்படி வற்புறுத்தி அவளை அடித்தும் கடித்தும் பலவாறு துன்புறுத்தினர். அவர்களுக்குள் ஒருத்தி விபீஷணன் மகளான திரிஜடா சீதைக்கு துணையாயிருந்தாள். அவள் மற்ற அரக்கிகளிடம், நான் ராவணனை அழித்து சீதையை அழைத்து செல்வதை கனவில் கண்டேன். அதனால் இவளிடம் இப்போதே மன்னிப்பு கேட்டு உங்கள் உயிரை காத்து கொள்ளுங்கள் என்றாள். அதனால் அரக்கிகள் பயத்துடன் அவளை பார்த்தனர். அவர்களுடைய அந்த பார்வையையே சரணாகதியாக ஏற்றுக்கொண்டு தன்னை துன்புறுத்தியதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு அபயமளித்தாள் சீத்தை. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.